தமிழ் வழி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைக்கு நத்தம் சிவசங்கரன் அவர்கள் சந்தித்து திமுக ஆட்சிக்கேன்னு வரக்கூடாது அப்படின்னு குறித்து பேசலாம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இறைவனர்களால். ஓகே. தேர்தல் நெருங்கிருச்சு. எல்லா கட்சியுமே வந்து தீவிரமாக மாநாடுகள், போராட்டங்கள் அதுன்னு சொல்லி எல்லாருமே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவை ரெண்டாவது வாட்டியும் நம்ம ஆட்சியில் வரணும்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக அதாவது கிட்டத்தட்ட 5 இந்த தேர்தல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் வந்து வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 5 பேர் வச்சுலாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பயங்கரமா வேலை பார்த்துட்டு. அதோட அமைச்சரவை ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு டீம் வச்சிருக்காங்க. பிரசாந்த் கிஷோர் ஆபீஸ்ல வேலை பார்த்த பல நபர்கள் இன்னைக்கு பல அமைச்சர்களுக்கு அவங்களுக்குன்னு வியூக வகுப்பாளர்கள். ஒட்டுமொத்த திமுகவுக்கு ஒரு வியூகம் வச்சா இங்க ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு வியூக வகுப்பாளர் வச்சிருக்காங்க. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது 2வது முறையும் திமுக ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல திமுக ஆட்சிக்கு வந்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நான் இது சம்பந்தமா நிறைய பேசுறீங்க. நான் அப்படியே உங்களை ஒரு கேள்வியா கேட்கிறேன். எப்படின்னா, நீங்க ஒரு ஊடகவியலாளர், நீங்க ஒரு நெறியாளர் அப்படிங்கிறக்காண்டி ஒரு ஊடகத்துக்கு சொந்தக்காரர். நீங்க பல இடங்களுக்கு போறீங்க வர்றீங்க. நீங்க எந்த அளவுல இங்க இருக்கக்கூடிய விளையாட்டங்கள்ல பாதிக்கப்பட்டீங்க? நீங்க எந்த அளவுக்கு இப்ப நீங்க திமுக கட்சிக்காரங்கன்னு தெரியும். திமுக கட்சினாக்கா அந்த கட்சி கொடியை வச்சுட்டு எந்த அளவுக்கு அராஜகம் பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியும். பிரியாணி கடையில இருந்து காய்கறி கடையில இருந்து நாம ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவங்க கட்சிக்காரங்க செய்யற அராஜகத்துக்கு மன்னிப்பு கேட்காத இடமே கிடையாது. கடைசியா அஜித்குமாரோட அம்மாட்ட வருத்தம் தெரிவிச்சு மன்னிப்பு கேட்டதுல இருந்து இங்க அவர் மன்னிப்பு கேட்காத இடமே கிடையாது. கும்பிட்டு விழுகாத இடம் என்ன நம்ம ஊர் பாசையில சொல்லணும்னா, அவர் போய் ஐயா சாமின்னு கும்பிட்டு விழுகாத இடமே கிடையாது இந்த கட்சிக்காரங்க. அவரே மேடையில பேசியிருக்காரு, நான் ஒவ்வொரு நாளும் விடியும் போதும் இன்னைக்கு என்ன நடந்திருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே தான் நான் எந்திரிக்கிறேன். ஒரு கட்சியினுடைய தலைவர் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருந்தா அதெல்லாம் சொல்லிடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் கையில அந்த கட்சிக்காரங்களோ அந்த கட்சியினுடைய நிர்வாகமோ தன் கையில இல்ல முழுமையா, தன் கை மீறி போயிருக்கு. அப்படின்னா என்னன்னா, இந்த சீனியர் அமைச்சர்கள் பூரா ஒவ்வொரு குறுநில மன்னர்களாக வாழ்றீங்க. அந்த குறுநில மன்னர்கள் உங்களுடைய மாவட்டங்கள், அதாவது உங்களுடைய எல்லை பகுதிகளில் நீங்க செய்யற அநியாய அட்டுழியத்துக்கு அலும்புகளுக்கு அளவே இல்லாம போச்சு. அதனால ஒவ்வொரு நாளும் என்ன பிரச்சனை வரும்னு தெரியல அப்படின்னு ஒருத்தர் மனக்குமுறலை வெளியிடுறத நம்ம பாக்குறோம். இன்னொன்று, மேடைகளிலேயே திமுகவினுடைய எம்எல்ஏக்களும் எம்பிக்கள் இப்ப தேனியில நீங்க பார்த்துருப்பீங்க. தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் அந்த ஊரினுடைய மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ, இவங்க 2 பேரும் எந்த அளவிற்கு இங்கிட்ட ஒருத்தர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவரை சமாதானப்படுத்துறாரு தங்க தமிழ்ச்செல்வன், இங்கிட்ட ஐபிஎஸ் அதிகாரி போய் அந்த மாவட்ட செயலாளர் சமாதானப்படுத்துறாங்க. அப்ப எந்த அளவுல அதெல்லாம் இருக்குன்னா, இவர்களுடைய அந்த குழு அரசியல், இந்த மாவட்டம் ஏன் என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கா, உன்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கா, நீ எம்பி நான் எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி. இவர் எம்பி என்ன சொல்றாரு, நான் உன்னை மாதிரி 6 எம்எல்ஏவுக்கு சமமான ஒரு எம்பி இப்படின்ற மாதிரி ஒவ்வொரு, அதாவது ஒரு உட்கட்சி பூசலுங்கிறதும் அதிகார துஷ்பிரயோகங்கிறதும் அதிகார போட்டிங்கிறது எங்க இருக்கணும், தனிப்பட்ட ஒரு கட்சியினுடைய ஒரு செயற்குழு, பொதுக்குழு அல்லது கட்சியினுடைய கலந்தாய்வு இதுகள் இருக்கலாம். ஒரு பொது நிகழ்ச்சியில ஒரு ஐஏஎஸ் இருக்காரு, ஐபிஎஸ் இருக்காரு, வெகுஜன மக்கள் பயனாளர்கள் எத்தனையோ பேர் கூடி நிக்கிறாங்க, ஏனைய பொதுமக்கள் நின்று வேடிக்கை பார்க்கறாங்க. இவர்கள் மத்தியில இந்த அதிகார துஷ்பிரயோகம் கட்சிக்குள்ளே இருக்கு, கட்சிக்கு வெளியிலே இருக்கு, பொதுமக்கள்கிட்ட இருக்கு, அரசு திட்டங்கள்ல இருக்கு. இப்படி எல்லா வகையிலையுமே இந்த பொதுமக்கள் முழுமையாக திமுகவினால், திமுகவினுடைய ஒரு அதிகார துஷ்பிரயோகத்தினால், திமுகவினுடைய கட்சிக்காரங்களால் முழுமையா திமுக கருப்பு சிவப்பு கொடியை வச்சுக்கிட்டு இருக்கனால எவ்வளவுலாம் பாதிக்கப்படுறாங்க நாங்களும் பாக்குறோம். இதை பாக்குற இந்த காணொலியை பாக்குற மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க எந்த அளவுல பாதிக்கப்பட்டீங்கன்னு உங்க கருத்துல? நம்ம பாதிக்கப்பட்டதுன்னா பெருசா நீங்க நம்ம நிறைய பார்க்கும்போது சாலைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா திமுக கொடி வச்ச ஒரு வண்டி நிற்கும். சாலை விதியே பின்பற்ற மாட்டாங்க. சாலை விதி அவங்களுக்கு ரூல்ஸே கிடையாது. ஏங்க, அவங்க எஜமானர்கள். அது கொடி கட்டின வண்டி தான் பயங்கரமா வந்து அதுக்கான அட்ராசிட்டி பண்ணுவாங்க. அதுதான் எஜமானர்கள் அவங்க தான். நாட்டினுடைய, நீங்க இந்த சேனலுடைய எஜமானர். இந்த சேனல்ல இந்த கொடையை இங்க மாத்தல, அதெல்லாம் இந்த தைரியத்தை வந்து திமுக கொடி கொட்டினா மட்டும் அவங்களுக்கு வந்துருது. இதுவே வந்து வேற கட்சி அதிமுக நடக்காது. அதிமுக பெரும்பான்மை எங்கேயும் ஒரு சில இடங்கள் நடக்கும், பெரும்பான்மை நடக்காது. சின்ன பசங்க நான் பாக்குறேன், சின்ன பொடி பசங்க அந்த தார் கார் இருக்குல்ல, தார் காரை வச்சுட்டு இது மாதிரி வந்து அட்டகாசம் பண்றது, ரோட்ல வழிமுறைச்சு நிற்கிறது, பொதுமக்களுக்கு இடையூறா இருக்குது. இதெல்லாம் வந்து திமுக அதை வந்து அக்செப்ட் பண்றாங்க. என்னன்னா, நம்ம யாரை வேணாலும் ஃபோன் அடிச்சு, அந்த பசங்களுக்கு என்னன்னா, நம்ம யாரை வேணாலும் டக்குன்னு ஃபோன் அடிச்சு ஒரு மினிஸ்டருக்கு சொன்னோம்னா, ஒரு எம்எல்ஏக்கு சொன்னோம்னா டக்குன்னு அவங்க ஸ்டேஷன்ல சொல்லிடுவாங்க. அதுக்கு வந்து என்ன சொல்றது, கட்சிக்கார பையன் விட்டுருங்க அப்படின்ட்டுருவாங்க. சமீபத்துல கூட தெரியும் உங்களுக்கு, ஈசிஆர்ல வந்து பெண்களை துரத்தின, திமுக கொடி வச்சுட்டு பெண்களை துரத்தினாங்க. அது இப்ப சமீபத்துல போது கேகே நகர்ல வந்து தனசேரனோட பேரன் வந்து பையனை வந்து திமுக கொடிதான். அது சின்ன பசங்க. அந்த தைரியம் எல்லாம் எங்க இருந்துச்சுன்னா நம்ம ஆட்சியில இருக்கும். அந்த மன்னர் ஆட்சிங்கிற மனநிலை தான். நம்ம தாத்தா தனசேரனோட பேர் என்ன நினைச்சிருக்கா, நம்ம தாத்தா எவ்வளவு பெரிய எம்எல்ஏ, ஏரியாவினுடைய முதலாளி, அவரை கிங்கு. தாத்தா வந்தா ஊரே அலறு தெரியுமா? அதிமுக அவங்க மனசுல வந்து எப்படின்னாங்க,
இந்த நம்ம ஊர்ல சொல்லுவாங்க டான் தண்டனை காட்டான், அவங்க மனசுல பூராமே இப்ப மன்னராட்சி தான். அதேங்க தாத்தனுக்கு தனசேகரனுக்கு வந்து டான்ற திமிர் இருந்தா பேரனுக்கு தான் பெரிய தண்டனகா டான்ற ஒரு திமிர் வந்துருது. இது எல்லாம் இது உங்க ஊர்ல ஏதோ ஒரு தனசேகரனோட பேரன் அப்படி கிடையாது. நீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா திமுக காரனோட வீட்லயும் போய் பாருங்க. நீங்க சொன்னது மாதிரி ஒரு காஸ்ட்லியான கார்ல தாத்தன் போவாரு, அவருடைய மயம் அதை விட காஸ்ட்லியான கார்ல அவரு ஒரு தோரணையா போவாரு. பேரைகளுடைய அட்டகாசம் பயங்கரமா இருக்கும். அதாவது அந்த கட்சிக்காரனோட அந்த கட்சியினுடைய வாரிசுதாரர்கள் அநியாயத்துலயும் பெரிய அநியாயம். அவன் நினைச்ச காரு தான், அவன் நினைச்சதான் சட்டம், அவன் வச்சதான் சட்டம். அவன் ஊர்ல அவன் என்ன நினைக்கிறான்னு அது போல நடக்கும். இன்னும் சொல்லணும்னா நிறைய பெண்களை வந்து அவன் நினைச்ச பெண், இன்னைக்கு இந்த பெண் வேணும்னா அந்த பெண் அவனுடைய படுக்கறையில இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பெண்ணும் சரி அந்த குடும்பம் சரி சீரழிச்சிருவாங்க. இது மாதிரி இன்னும் பல ஊர்கள்ல இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கு. இல்ல இவங்க அந்த அந்த அதிகார துஷ்பிரயோகம் வந்து பயங்கரமா திமுக பயன்படுத்துவாங்க. நீங்க ஸ்டேஷன்ல எல்லாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், அதிமுக ஆட்சி காலத்துல நான் பார்த்ததுல அங்க அதிகமா கட்டப்பஞ்சாயத்து நடக்காது. இப்ப யாராச்சும் திமுக ஆட்சி காலத்துல நீங்க டக்குன்னு ஒரு மாவட்ட செயலர் ஃபோன் பண்ணி அந்த ஸ்டேஷனுக்கு போனீங்க, மாவட்ட செயலர் ஒன்றிய செயலர் சொன்னா கூட பரவாயில்லையே, கிளையில உள்ளவங்களே சொல்லுவாங்க. பாருங்க ஸ்டேஷன் பக்கத்துல நீங்க போய் பாருங்க, எந்த ஸ்டேஷன் ஆனாலும் பாருங்க, ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ஒரு 4 பேர் புரோக்கர் மாதிரி தெரியும். நீங்க ஸ்டேஷனுக்கெல்லாம் கவுன்சிலர்லாம் வரவே மாட்டாங்க, ஏன்னா அவங்க மிகப்பெரிய அதிகாரிகள். இப்ப நீங்க நம்ம ஊர்ல சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் விஓன்னு சொல்லுவோம். விஏஓ போய் பார்க்க விட மாட்டாங்க. பாத்தீங்களா, இந்த ஐயாவை போய் பார்க்க போறோம், இங்க வா. அவர் கிராம நிர்வாக அலுவலர் கிராமத்துக்கே வர மாட்டார். எனக்கு விவரம் தெரியுது, இப்ப எல்லாம் கிராம விஏஓ வந்து எல்லா கிராமத்திலையும் கண்டிப்பா வந்திருக்குன்னு பூரா வீடியோ எடுத்து போட்டு விட்றாங்க போறாங்க. அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நத்தத்துல ஒரு இடத்துல இருப்பாங்க. அதாவது நான் ஏன் ஊரா சொல்றேன், அந்த தாலுகா அலுவலகம் சொல்லக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகம் எந்த நகர்ப்புறத்துல இருக்கோ அந்த பகுதியிலேயே அவங்க அங்கே ஒரு சின்ன சின்ன அலுவலகங்கள் இருக்கு, இல்லாட்டி அங்கேயே இருப்பாங்களே தவிர கிராமங்கள்ல போய் அந்த அலுவலர் இருக்கவே மாட்டார். இன்றளவும் கூட கிராம நிர்வாக அலுவலர் என்பவர் எந்த கிராமத்துல பணி செய்யறாரோ அந்த கிராமத்திலே குடியிருக்கணும். அந்த கிராமத்துல ஒரு பிறப்பு இறப்பு வரையும் அவர் ஒரு தனியா ஒரு டைரி மாதிரி வேண்டும். அதாவது என்ன சொல்ற, அரசாங்கத்துக்கு ஒரு தகவல் தெரிவிச்சுட்டே இருப்பாங்க. இன்றளவும் அந்த சட்டம் எங்கேயுமே தமிழ்நாட்டில் ஒரு கிராம நிர்வாக அலுவலர் கூட அவர் வேலை செய்யும் இடத்தில் 100% இருக்கிறதே கிடையாது. 100% ஒரு கிராம நிர்வாக அலுவலர் கூட. இந்த காணொலியை பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, எவரும் இல்ல. எல்லா பேரும் என்ன நினைப்பாங்க, எந்த ஊர்ல வேலை செய்யறாங்களோ அதுக்கு பக்கத்துல ஒரு டவுன்ல குடியிருப்பாங்க, அதுக்கு பக்கத்துல இருக்க டவுன்ல வேலை செய்வாங்க இருப்பாங்க. அவங்க பெரிய சிட்டில, இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, என்னோட கிராம நிர்வாக அலுவலர் நத்தத்துல கூட குடியிருக்க மாட்டார். என்னுடைய கிராமம் ஆவுச்சிப்பட்டில இருக்க மாட்டாங்க. நத்தத்துல ஒரு இடத்துல வேலை செய்வாரு, அல்லது நத்தத்துல ஒரு இடத்துல ஒரு வீடோ ஏதோ ஒண்ணு பிடிச்சி அதை அவருடைய அலுவலகமா போட்டிருப்பாரு. இல்லாட்டி காம்ப்ளெக்ஸ்ல எல்லாம் அவங்களுக்கான அலுவலகமா எங்கேயாவது ஒரு இடத்துல வாடகை, ஏன்னா பூரா வந்து லஞ்சம் வாங்குறாங்களே, வாடகை மாதிரி போட்டு அவரு ஒண்ணு மதுரையில குடியிருப்பார் மெட்ரோ சிட்டி, இல்ல திண்டுக்கல்ல குடியிருப்பார். ஏன்னா அங்கதான் அவர் பையன் படிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சிபிஎஸ் ஸ்கூல் இருக்கும், அவருக்கு தேவையான அளவுக்கு ஒரு பெரிய நகர்ப்புற வாழ்க்கை அமையும். ஏன்னா அவர்கள்லாம் மாதம் பல லட்சங்கள் கிம்பளாவும் சில ஆயிரங்கள் சம்பளமா வாங்கக்கூடிய நபர்கள். இது மாதிரி எல்லா பகுதியிலுமே இந்த அரசு அதிகாரிகளுடைய துஷ்பிரயோகமும் இருக்கும். இதுல நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பெரிய மாவட்ட செயலாளர் வந்து பேசணும். மாவட்ட செயலாளர் கடவுள் மாதிரி அந்த மாவட்டத்துல நீங்க மாவட்ட செயலாளர் போய் மாவட்ட செயலாளர் யார்கிட்ட பேசுவாங்க, ஒரு எஸ்பிக்கு போன் பண்ணுவார். ஏன்னா எஸ்பி சவிக்கமா, நான் தான் பேசுறேன், அண்ணன் பேசுறேன் அப்படிம்பாரு. அந்த அளவு இருக்குது அவங்க ஒரு தொல்லையா இருப்பாங்க. நீங்க ஒரு சாதாரண ஒரு ஸ்டேஷன்ல ஒரு எஸ்ஐவோ ஒரு இன்ஸ்பெக்டரவோ அல்லது ஒரு எஸ்எஸ்ஐவோ சிறப்பு சார்பு ஆய்வாளரையோ டீல் பண்றதுக்கு அந்த லோக்கல்ல ஒரு கிளை செயலாளர் போதும். அவர் தான் பெரிய ஆளா. திமுகவுல கரவேட்டி கட்டணை எவரும் உடைக்கவே மாட்டாங்க. 5 வருஷமா முழுக்க பஞ்சாயத்து, கட்ட பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து, கொள்ளையடிக்கிறது, கொலை செய்யறது, கஞ்சா விற்கிறது, சரக்கு விற்கிறது, லாட்டரி டிக்கெட் விற்கிறது. அதுதான் சொல்லுவாங்க. இப்ப எந்த அளவுக்கு இங்க மோசமாயிடுச்சுன்னா, இந்த கஞ்சா விற்கிற விஷயம் இல்லை. கஞ்சா வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தெரியாம எங்க தெரியாம வந்து வித்துட்டு இருப்பாங்க. வித்தவனே திமுக காரன் தானே. இப்ப அதிமுக தெரியாம எல்லா கிராமங்களையும் கிடைக்குது, எல்லா ஊர்லயும் கிடைக்குது. அது ரொம்ப சகஜமாயிடுச்சு. இங்க பாருங்க, தொபாக் ஐட்டம்ஸ் சொல்லக்கூடிய கணேஷ் கோயில ஹான்ஸ் கோயில மறைச்சு வைக்கிறாங்க. கஞ்சாவை யதார்த்தமா வச்சிருக்கிறாங்க, பாட்டில யதார்த்தமா வச்சிருக்கிறாங்க. அது ஒரு பிசினஸ்ங்க. இன்னைக்கு ஒரு பாட்டில் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு 120 ரூபாயில இருந்து 150 ரூபாய்க்கு விற்க அதனுடைய அசல் விலை. அந்த ஒயின் ஷாப்ல 10 ரூபா சேர்த்து வைப்பேன். இவங்க போய் மொத்தமா வாங்க போறாங்களா, மொத்தமா வாங்க போறவங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 பாக்ஸ் 5 பாக்ஸ் வாங்குறாங்கன்னா, ஒரு பாக்ஸ்ல எனக்கு தெரியல 100 பாட்டில் நம்ம இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு 10 பாக்ஸ் வாங்குறாங்கன்னா 1000 பாட்டில். இந்த மொத்தமா வாங்குறதுனால அவனுக்கு ஒரு விழா கால சலுகை என்னன்னா, ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குற டாஸ்மா இருக்காரு, 5 ரூபா வாங்கிட்டு மொத்தமா கொடுக்குறேன். இவன் பூரா கொண்டாந்து பெட்டி கடையில வச்சுக்கிட்டு இந்த பூராத்தையுமே யதார்த்தம் வச்சுப்பான். ஒரு பாட்டிலுக்கு சராசரியா 50 ரூபாயில இருந்து 75 ரூபா 100 ரூபா வரைக்கும். அது நேரத்தை பொறுத்து, நள்ளிரவு நேரங்கள் 10 மணிக்கு மேல, 11 மணி நள்ளிரவு நேரம் அல்லது அதிகாலை நேரம், இந்த மாதிரி நேரத்துல கிடைக்கணும்னாக்க ஒரு பாட்டிலுக்கு குறைந்தபட்சம் 100 ரூபாய்க்கு மேல வச்சுக்கிறாங்க. அப்ப 1000 பாட்டில்னா ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சேர்த்து வச்சாக்க என்ன ஆகி போயிருது.
புரியுதுங்களா? இதை பூரா யாருக்கு பங்கு விடுவாங்க? ஒண்ணு அந்த கிளை செயலாளரை வித்தாருன்னா தனக்கு மேல இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர் கட்சிக்காரன். போலீஸுக்கு கப்பம் கட்ட வேண்டியது இல்லை, ஏன்னா ஆளுங்கட்சி அவங்களுடைய ஆட்சி. அப்ப இந்த மாதிரி பிசினஸ் பூராமே திமுக தொடர்ச்சியாக வெளிப்படையா செய்யும். எப்படிதான் திமுக ஆட்சி வந்து ஒரு ஆயிடுச்சு, திமுக கட்சிக்காரங்கிட்ட மேல தலைமையை உத்தரவிட்டாங்க போல, நீ என்னமோ பண்ணு, என்ன ஃப்ராட் வேணாலும் பண்ணு, சம்பாதிச்சுக்க, அவ்வளவுதான். நீ சம்பாதிச்சு நீ வந்து காசு நீ வந்து இது பண்ணிக்க, தேர்தலுக்கு செலவு பண்ணி என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது நீ 10 வருஷம் சம்பாதிக்கல, கட்சிக்கு செலவழிச்ச, உன் நிலைமை எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப திமுக ஆட்சியில இருக்கு, நம்ம கட்சிக்காரன் முறை நல்லபடியா இந்த 5 வருஷம் சம்பாரிச்சுக்க, இந்த சம்பாரிச்ச காசுல நீயும் வச்சுக்க, அடுத்த 5 வருஷம் முடிஞ்சோடனே தேர்தல் வருதுல அதுக்கு நீ செலவழிக்கணும், தயாரா இருந்துக்க. அப்ப மறுபடியும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்த நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கும், எவ்வளவு மோசமா இருக்கும். அதை நம்ம உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா நீங்க வட இந்தியாவை எடுத்துக்கலாம். ஒரு கட்சி வந்து தொடர்ந்து ஆட்சியில இருந்துச்சுன்னா, இப்போ வந்து நிதிஷ்குமாரா இருக்கட்டும், இல்லை வந்து உத்தரப்பிரதேசில் இருக்கார்ல அவரா இருக்கட்டும், இல்லை வந்து வேற மாநிலங்களா இருக்கட்டும், தொடர்ந்து ஆட்சியில இருந்தாங்கன்னா அந்த மாநிலத்துல நீங்க எதையுமே வந்து எதிர்த்து கேட்கறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். மேற்கு வங்கத்தை இந்தியாவில உலகத்திலே தலை சிறந்த தத்துவம்னு சொல்லி ஒரு ஐடியாலஜி பேசணும்னா கம்யூனிச சித்தாந்தம். அந்த கம்யூனிச சித்தாந்தம் மேற்கு வங்கத்தை தொடர்ச்சி ஆட்சி செய்யும் போது இங்க திமுக எவ்வளவு இழிநிலையில இந்த தமிழ்நாடை வச்சிருக்கோ இந்த 5 ஆண்டுகள்ல இதே மாதிரி தான் இங்க வச்சிருச்சு. ஆமா, அந்த மாநிலத்தில் மிகப்பெரிய மாற்றா தான் மம்தா பானர்ஜி வந்தாங்க. தொடர்ந்து ஆட்சியில இருக்கும்போது ஒரு கட்சி தொடர்ந்து ஆட்சியில இருக்கும்போது என்ன பிரச்சனை ஆகும்னா, நாம வச்சதான் சட்டம், நம்ம நினைச்சா செய்யலாம், எதிர்த்து கேட்கறதுக்கு ஆள் இருக்கு, மக்கள் எதுவா இருந்தாலும் ஏத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க வந்து ஆட்சியை தூக்கி போறான்னு மக்கள் எல்லாம் தூக்கி போறான்னு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். நம்ம வந்து ஒழுங்கா ஆட்சி பண்ணலன்னா தூக்கி போட்டுருவாங்க, பயம் வந்துடும். மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லைன்ற வரையும் தான் அவன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கும். மக்களுக்கு விழிப்புணர்வு வந்து இவன் இந்தந்த தவறுகளை செஞ்சான்டா, ஆகவே இவன் அந்த ஆட்சி கட்டுல இருந்து இறக்குன்னு சொல்லி இறக்குனா அடுத்த ஆட்சிக்காரர்களுக்கு ஒரு பயம். இப்ப இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னதான் வியூக வகுப்பாளர்கள் வச்சு பண்ணாலும் இத்தனை வியூக வகுப்பாளர் வச்சாலும் இது போல ஏமாற்று வேலை தானே. நான் ஒன்னும் இதை செஞ்சுன்னு சொல்லி காட்டணும், பெருசா ஒன்னிட்டே இருக்காது. இனிமேல் செய்ய போறேன்னு சொல்லணும். அப்ப மக்களுக்கு ஒரு கேள்வி வரும், 5 வருஷமா ஏன்டா செய்யல, இனிமேல் உன்னை செய்ய போறேன்னு ஏன் புதுசா ஒரு திட்டங்களை கொண்டாடுங்க. இப்ப இதுல திமுக ஒரு திட்டம் வச்சிருக்காங்க தலைவர் நண்பா. எப்படின்னா ஏற்கனவே 1000 ரூபாய் எல்லா மக்களும் கொடுக்குறாங்களா, இந்த 1000 ரூபாய இன்னும் ஒரு மாசத்துல இருந்து, அதாவது கடைசி 4 மாதங்கள் மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதங்கள், இங்கிட்ட டிசம்பர் 2025 டிசம்பர்ல இருந்து 2026 முதல் 3 மாதம், இந்த 4 மாதங்களுக்கும் சேர்த்து 1500 ரூபா 1500 கொடுக்க போறாங்க. இப்போ ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபா தானே கொடுத்தாங்க, இனிமேல் இது 1500 உயர்த்த போறாங்க. இப்ப மக்கள்கிட்ட நம்ம கேட்காமலே 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டானே வருமா? நிறைய பேருக்கு இப்ப பெண்டிங் இருக்கு இந்த 1000 ரூபாய் கொடுக்காம. அப்ப இந்த யாராருக்கெல்லாம் போய் சேரலே அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துறது, மக்கள் கேட்காமலே 500 ரூபாய் சேர்த்து கொடுத்துறது 1500 ஆயிரம். இப்ப தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லுவேன், நான் 1000 ரூபாய் தரேன்னு சொன்னேன், நீ கேட்காமலே 1500 மாத்திட்டேன், ஆனா எனக்கு 1500 மாத்தினா கடைசி 3 மாசம், இன்னும் நான் ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாய் தரேன்னு மக்கள் மனசுல ஒரு பெரிய ஆசை வந்து. இப்ப எதுலயாவது இதுல திமுகவோட காசு இருக்கா? இல்ல. திமுக வந்து இது மக்களுடைய காசு, மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து மக்களுக்கே கொடுத்துட்டு அதையும் இன்னொரு 500 ரூபாய் உயர்த்தி கொடுத்துட்டு என்னமோ இவங்க அப்பமுட்டு காசை எடுத்து கொடுத்த மாதிரியும் இவன் மம்பட்டி வெட்டி சம்பாரிச்ச காசை கொடுத்த மாதிரியும் மக்கள்கிட்ட ஒரு மாயை உருவாக்கி நான் வெற்றி பெற்றால் மீண்டும் 2000 ரூபாய் தருவேன், 1000 ரூபாய் உயர்த்தி 1500 மிகப்பெரிய சதுரங்க வேட்டை. இல்ல, சதுரங்க வேட்டை மாதிரி தான் 2021 ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறது எல்லாமே அப்படிதான். இல்ல, நீங்க சதுரங்க வேட்டையில ஒண்ணு சொல்லுவாங்க ரொம்ப தெளிவா, அந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்சம், ஒருத்தனை ஏமாத்தனா முதல் அவனுக்கு ஆசையை தூண்டணும். அதே தான் திமுக ஆசையை தூண்டி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்து எதுவுமே பண்ணலங்கும் போதுதான் இப்ப நிறைய கேள்விகள் வருது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுக ஏன் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அவங்க வந்து கரப்ஷன் தான் ஏற்படுவாங்க. அதே திமுக ஆட்சியில் இல்லைன்னு வச்சுங்களேன், அவங்க மாதிரி ஒரு எதிர்கட்சி இருக்க முடியாது. இங்க திமுக வந்து வேலை செய்வாங்க. அதுதான் நீங்க எடப்பாடி திமுக எதிர்கட்சியாவே இருந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லா இருக்கும். நீங்க கடந்த எப்படி ஆட்சி செய்யணும்னு சொல்லி கொடுக்கலாம், என்னென்ன குறைகள்னு தோண்டி துருவி கண்டுபிடிப்பாங்க. டெய்லியுமே போராட்டமா இருக்கும். நீங்க எடப்பாடி அவர்கள் வந்து ஆட்சி பண்ணும்போது தினம் போராட்டம், தினம் பிரச்சனை. நீங்க அதிமுக வந்து தமிழ்நாடு முழுக்க போராட்டங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கானா? இல்ல. நீங்க பெரும்பான்மையா நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சரி, மாவட்ட தலைநகரங்கள்ல மாதத்தின் முதல் திங்கட்கிழமையில மாவட்ட ஆட்சியர் தலைமையிலே கருத்து கேட்பு கூட்டம், அதாவது மாவட்ட குறைதீர்ப்பு கூட்டம் நடக்கும், ஜிடிபின்னு சொல்லுவாங்க, அது நடக்கும். அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இதுக்கு மாவட்ட ஆட்சியருக்கு வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு திமுக. ஆனால் அதிமுக இப்ப எந்த இடத்துலயுமே பெருசா போராட்டம் பண்ணல. இப்ப ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு சுற்றுப்பயணம் போறாங்க, அதுலதான் இவ்வளவு கூட்டம் இருக்கு, அதுலதான் அவர் பேசுறாரு. தவிர
அது திமுக என்ன செய்யும், ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒவ்வொரு அமைச்சர் தலைமையிலேயே ஆர்ப்பாட்டம் போராட்டம் தனித்தனியா நடந்துகிட்டு இருக்கும். அது மாவட்ட ரீதியா இருக்க ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதுக்கு வந்து இபிஎஸ் தான் காரணம். இங்க திமுக ஆட்சி வந்து அதுதான் உண்மை. தமிழ்நாட்டை ஆளக்கூடியவர்கள் தான் தார்மீகமா பொறுப்பேற்கணும். எங்க ஒரு இடத்துல நடந்துச்சுன்னா எல்லா இடத்துக்கும். ஆனா நீங்க திமுக ஆட்சி வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல, முதலமைச்சர் என்பவர் சக்திமானும் சூப்பர் மேனா கிடையாது, எல்லா இடத்துக்கும் பறந்து போக முடியாது. ஆனால் ஓர்மைப்படுத்தி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தலையாய பொறுப்பு யாருனாக்க தலைமை முதல்வர் தான். அதை நம்ம ஏத்துக்கணும். ஆனா அதிமுக எங்கேயுமே போராட்டம் பண்ணி பார்க்க முடியாது. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்துட்டா அந்தந்த மாவட்ட பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பாங்க, அந்தந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பாங்க, அந்தந்த வட்டாரத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பாங்க. விங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, திராவிட இயக்கங்கள், சின்ன கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, வலது இடதெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, இப்ப அவங்க எல்லாம் பயங்கரமா போராடிட்டு இருப்பாங்க. இல்ல எப்பவுமே இன்னமும் நீங்க போய் பாருங்க, இந்த வள்ளுவர் கோட்டை உங்களுக்கு எப்பவுமே நிறைஞ்சிருக்கும். இல்ல வள்ளுவர் கோட்டை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் ஒரு இடம் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா போராட்டம் பண்றதுக்குன்னு ஒரு ஊருக்கு 2 அல்லது 3 இடம் வச்சிருப்பாங்க. இப்போ கோயம்புத்தூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாடு உணவகம் முன்னாடி, இல்லாட்டி செஞ்சிலுவை சங்கம் முன்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டானது பக்கத்துல, இல்லாட்டி காந்திஜி கலையரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு இடம் வந்து ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கும் போராட்டம் பண்றதுக்கும் இருக்கும். இது திமுக எதிர்கட்சியா இருந்துச்சுன்னா எப்பவுமே அந்த டேட் ஃபுல்லா இருக்கும். நம்ம திமுக எதிர்கட்சியா இருக்கையில நம்ம போய் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் தேதியெல்லாம் வாங்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பிஸியா அவங்க போராட்டம் பண்ணிட்டே இருப்பாங்க. என்னை பொறுத்தளவு திமுக ஆளுங்கட்சிக்கு அன்பிட், எதிர்கட்சிக்கு ஃபிட். அதனால அவர்கள் எப்போதுமே எதிர்கட்சியாக இருந்தால் தமிழர்களுக்கும் நல்லது, தமிழ் நிலத்திற்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. அவங்க இல்லாத கட்சியா இருக்கிறதே எங்களுக்கு தேவை. இருந்தாலும் நான் சொல்றது எதிர்கட்சியா இருக்கும்போது இன்னும் சிறப்பா செயல்படுறாங்க. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக சொல்லிட்டு நன்றி. எதிர்கட்சியா திமுக வர இறைவனை வேண்டுகிறேன்.